குருச்சேத்திர யுத்தம் முடிந்த பின் கிருஷ்ணர் சாத்தியகி, உத்தவன், கீர்த்திவர்மன் உள்ளிட்ட அனைவரையும் அழைத்து கொண்டு துவாரகை திரும்புகிறார். அங்கே துவாரகையில் அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக எழுப்புகிறார்கள். குருச்சேத்திர யுத்தம் முடிந்து யுதிஷ்டிரன் என நினைத்து துர்தாசனை காந்தாரி எரித்த பிறகு அரண்மனையில் இருந்து வெளியேறி கானகம் செல்வதற்கு முன்பாக கிருஷ்ணரிடம் வந்தாள் காந்தாரி. கிருஷ்ணரிடம் வந்த காந்தாரி கிருஷ்ணரிடம், இந்த மொத்த சூழ்நிலையிலும் நீதான் குற்றவாளி. நீ நினைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அமைதியை நிலைநாட்டியிருக்க முடியும். பங்காளிகளுக்குள் இருந்த விரோதத்தையும் நீ நீர்த்து போக செய்திருக்கலாம். ஆனால் நீ பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு எனது மகன்கள் அனைவரின் இறப்பையும் நீ உறுதி செய்தாய். இதே விதமாகவே உன்னுடைய குலத்தினரின் முடிவும் அமையட்டும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தங்கள் வம்சத்தை தாங்களாகவே அழித்து கொள்ளட்டும். மேலும் கடவுளாக கருதப்பட்டு வணங்கப்படும் நீ இன்னொரு சாதாரண மனிதனைப் போல் இறப்பாய். என் மகன்களுக்கு போர்க்களத்தில் கிடைத்ததை போன்ற ஒரு பராக்கிரம மரணம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும். ஒரு சாதாரண மனிதனைப் போல நீ இறக்க வேண்டும். நீ கௌரவர்களுக்கு நடத்தியதைப் போலவே உன் மக்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அவர்கள் மரணத்தை சந்திக்கட்டும் என்றாள். காந்தாரி கூறிய இதை கேட்டு தன் முகத்தில் அரும்பிய புன்முறுவலுடன் கிருஷ்ணர், தாயே, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அது எப்படியும் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்டது. ஏனென்றால் துவாரகை மக்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு ஒருவரையொருவர் அழித்து கொண்டால் அன்றி வேறு யாரால் அவர்களுக்கு மரணத்தை அளிக்க இயலும்? துவாரகை மக்களை வேறு யாராலும் கொல்ல முடியாது. அவர்களாகவே தங்களுக்குள்ளாகவே சண்டையிட்டு கொண்டு மடிந்தால்தான் உண்டு. எனவே அது அப்படியே இருக்கட்டும். இந்த உலகத்தில் இருந்து நான் எப்படி விடைபெறப் போகிறேன் என்பது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏனென்றால் நான் எப்படி வெளியேற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே அறிந்திருப்பதுதான். அதனால் என்னுடைய இறுதி காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடையதை பற்றி நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்றார் கிருஷ்ணர். துவாரகை மக்கள் செழிப்பாக வளர்ந்தார்கள். செழிப்பான நிலையை எட்டியதும் துவாரகை மக்கள் மது போதையை நாடத் துவங்கினார்கள். துவாரகையில் ஒவ்வொரு இரவிலும் ஏதோ ஒரு விருந்து நடந்தது என்று கூறுவார்கள். தங்களிடம் இருந்த ஒழுக்கத்தை அவர்கள் தொலைத்தார்கள். செல்வமும் செழிப்பும் இதுவரை அவர்கள் அனுபவித்த போராட்டங்களையெல்லாம் மறந்து போக செய்தது. மதுராவில் இருந்து அவர்களை இங்கே அழைத்து வந்த கிருஷ்ணர் புதிதாக ஒரு நகரை நிர்மாணிக்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளையும் அவர்கள் மொத்தமாக மறந்தார்கள். குறிப்பாக அடுத்த தலைமுறையை சேர்ந்த துவாரகை மக்கள் எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் முனிவர்கள் சிலர் துவாரகைக்கு வந்தார்கள். அப்போது கிருஷ்ணரின் மகன் சம்பா ஒரு கர்ப்பிணி பெண்ணைப் போல் தன்னை மாற்றிக்கொண்டான். பின் அவன் தன் நண்பர்களுடன் முனிவர்களின் முன் சென்றான். அவர்களிடம் சம்பா எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று கேட்டான். ஆனால் அவனை உற்று பார்த்த முனிவர்கள், நீ எங்கள் முன் இப்படி வருமளவு மதியற்றும் எங்கள் வழியில் குறுக்கிடும் ஆணவமும் கொண்டிருப்பதோடு நீ எங்களை முட்டாளாக்கவும் முயற்சி செய்கிறாயா? எனவே நீ ஒரு உலக்கையை பெற்று எடுப்பாய். அந்த உலக்கையே உனக்கும் உன் குலத்திற்கும் முடிவு கட்டும் என்று சம்பாவிற்கு முனிவர்கள் சாபமிட்டார்கள். அதன்படியே சம்பாவுக்கு ஒரு உலக்கை பிறந்தது. அதை கண்ட சம்பா, எங்கே இந்த உலக்கை தங்கள் குலத்தை அழித்து விடுமோ என்ற பயத்தில் அதை கடற்கரைக்கு எடுத்து சென்று உலக்கை மொத்தத்தையும் உடைத்து நொறுக்கி பொடியாக்கி கடலில் கரைத்தான். ஆனால் ஒரே ஒரு சிறு இரும்பு துண்டை மட்டும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு மேல் அதை எதுவும் செய்ய முடியாததால் அதை அப்படியே விட்டு சென்றான் அவன்.
அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன் அந்த கூர்மையான இரும்பு துண்டை பார்த்ததும் அம்பின் நுனியில் பொருத்துவதற்கு நல்ல ஒரு இரும்பு துண்டு கிடைத்ததாக எண்ணி அதை எடுத்து வைத்து கொண்டான். சாம்பன் கடலுக்குள் வீசி எறிந்த இரும்பு துகள்களை கடல் மீண்டும் கடற்கரைக்கு கொண்டு வந்து களைகள் முளைத்திருந்த ஒரு இடத்தில் தள்ளியது. துவாரகை மக்களின் சீர்கெட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. அவர்கள் தினமும் மது போதையில் இருந்தார்கள். மக்கள் குடித்ததும் அதே பழைய பேச்சுக்களையே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எப்போது குடித்தாலும் குருசேத்திர போர் பற்றியே பேசுவது அவர்களது வழக்கமாக இருந்தது. நான் எப்படி அவனை கொன்றேன் தெரியுமா? அல்லது அவனை நான் என்ன செய்தேன் தெரியுமா? இப்படி தங்கள் புஜபல பராக்கிரமத்தை பறைசாற்றிக் கொள்ளும் ஆணவ பேச்சும் தற்பெருமையும் தொடர்ந்தது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதே குப்பையை கிளறி கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு மட்டுமே அர்த்தமுள்ளதாக தோன்றியது. ஏனென்றால் அவர்களிடம் இருந்த அர்த்தமுள்ள அனைத்தையும் அவர்கள் தொலைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் குருசேத்திர போர் பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தற்பெருமை அடித்து கொள்ளும் வேகத்தில் சாத்தியகி கீர்த்திவர்மன் மீது பழி சுமத்தினான். சாத்தியகி கீர்த்திவர்மனிடம், நீ கௌரவர்கள் பக்கம் இருந்தபடி எங்களுக்கு எதிராகத்தானே போர் செய்தாய். நீயொரு பயந்தாங்கொல்லியாக இருந்ததால் மட்டுமே உன்னால் போர்க்களத்தில் பிழைத்திருக்க முடிந்தது. இல்லையென்றால் நான் உன் தலையை கொய்திருப்பேன் என்று கீர்த்திவர்மனை பழித்து பேசினான் சாத்தியகி. எனவே இதற்கு பதில் அளிக்கும் விதமாக கீர்த்திவர்மன், உன்னால் யாருடைய தலையை எடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். போரில் கையை இழந்த ஒரு முதியவனின் தலையை வேண்டுமானால் நீ சீவலாம். அதற்கே உன்னை வீரன் என்று நீ கூறிக்கொள்கிறாய் என்றான். இப்படி அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதமாக தொடங்கியது. வாக்குவாதமாகி விதண்டாவாதமாக வளர்ந்து பூசலாகி சண்டையாகி யுத்தமாக வந்து நின்றது. இது இப்படி ஆகும் என்பதை முன்னதாகவே அறிந்திருந்த பலராமரும் கிருஷ்ணரும் துவாரகை மக்களிடம் இருந்த அனைத்து ஆயுதங்களையும் பறித்து வைத்திருந்தார்கள். துவாரகை நகரில் யாரிடமும் ஆயுதம் இல்லை. ஆனால் துவாரகை மக்கள் இப்போது கம்புகளை கொண்டும் எதுவும் கிடைக்காத போது வெறுங்கைகளாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். அதுவும் போதவில்லை என்ற நிலையில் கடற்கரை ஓரமாக முளைத்திருந்த புதர்களில் இருந்த புற்களை பிடுங்கி அவர்கள் தாக்கத் தொடங்கினார்கள். அந்த புதர்களில் சாம்பன் முன்னர் கடலில் கரைத்திருந்த உலக்கையின் இரும்பு துகள்கள் படிந்திருந்தது. அந்த புற்கள் எஃகு போன்ற உறுதியோடு இருந்ததாக கூறுவார்கள். அந்த புற்களால் அடித்து கொண்ட துவாரகை மக்கள் ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். ஒருவிதமான உள்நாட்டு போர் போன்ற சூழ்நிலையில் துவாரகை மக்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள். அதனால் துவாரகை மக்களில் விரல் விட்டு எண்ணும் அளவு ஒரு சிலர் மட்டுமே எஞ்சினார்கள். பெரும் நகரமாக திகழ்ந்த துவாரகை முழுவதும் விதவைகள், தாய்மார்கள், குழந்தைகளின் கூக்குரலால் நிறைந்தது. ஏனென்றால் பெரும்பாலான துவாரகையை சேர்ந்த ஆண்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கொன்று இருந்தார்கள். இதை பார்த்த பலராமர் மிகவும் வருத்தமடைந்து தனது உடலை விட முடிவு செய்தார். உடலை நீங்கியதும் பலராமர் பெரும் நாகமாக உருவெடுத்தார். விஷ்ணு வாசம் செய்யும் ஆதிசேஷனாக பலராமர் வடிவமெடுத்ததாக கூறுவார்கள். தனது குழந்தைகளான பிரத்யும்னன், சாம்பன் உட்பட அனைவரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர். இது அவருக்கு சிறிது சோகமாக இருந்தாலும் எப்போதும் போல் கிருஷ்ணர் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது. நடப்பவைகள் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயித்தபடி நடந்து கொண்டிருந்தது. பின் கிருஷ்ணர் மெதுவாக நடந்து சென்று ஒரு ஆலமரத்தின் அடியில் கால்களை நீட்டி அமர்ந்தபடி மெதுவாக கால்களை ஆட்டத் துவங்கினார். அப்போது அந்த காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த வேடன் ஒருவனுக்கு புதர்களின் ஊடாக கிருஷ்ணரின் இந்த அசைவு தென்பட்டது. கிருஷ்ணருடைய கால்களின் அசைவை கண்ட வேடன்
அது ஒரு மானாக இருக்கக்கூடும் என நினைத்து தன் அம்பை எய்தான். கிருஷ்ணரின் குதி காலை அந்த அம்பு துளைத்தது. அந்த அம்பின் முனையில் இருந்த இரும்பு துண்டானது. முன்னொரு சமயம் கடற்கரை மணலில் கூர்மையான இரும்பு துண்டு என்று அந்த வேடன் எடுத்து பத்திரப்படுத்திய அதே இரும்பு துண்டுதான். திடீரென்று குதிகாலில் அம்பு துளைத்த அதிர்ச்சியிலும் வலியிலும் கிருஷ்ணரின் உடல் சற்று முறுக்கிக் கொண்டது. பின் ஒரு புன்னகையுடன் தன் கண்களை மூடினார் கிருஷ்ணர். அப்படியே அந்த உடலை விட்டு நீங்கினார் கிருஷ்ணர்.